கேப்டன் அவர்களின் முதலாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இந்த குரு பூஜை கூடியுள்ள கூட்டமே கேப்டன் அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரிய நபர் என்பதற்கு இது பறைசாற்றும். மக்கள் நீதி மையம் தலைவரும் கேப்டன் அவர்களும் நெருங்கிய தொடர்பு நட்போடு இருந்திருந்தாங்க. திரைத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வுக்கு தலைவர் அவர்கள், மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் ஐயா வெளிநாட்டில் இருப்பதனால் நிர்வாகக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அனுப்பி வைத்துள்ளார்கள். கேப்டன் குடும்பத்தாரோடு தலைவர் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார்கள். தலைவர் அவர்கள், மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியை நாங்க உங்களுக்கு வாசி காட்டுறேன். என் பேரன்புக்கு உரிய நண்பர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர், அனைவரின் நினைவிலும் வாழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குரு பூஜைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் நட்பார்ந்த வணக்கங்கள். விஜயகாந்த் அவர்களின் இனிய குணத்தாலும் பழகும் பண்பாலும் நாங்கள் பரஸ்பரம் அன்பு பாராட்டும் நண்பர்களானோம். திரைத்துறையில் நாயகனாக அவர் சாதித்து காட்டிய விதத்தில் சக நடிப்பு கலைஞர்களின் வியப்புக்குரியவராக திகழ்ந்தார். நடிகர் சங்க தலைமை பொறுப்பில் அவர் இருந்தபோது செய்த மாபெரும் பணிகளை திரைத்துறையை சார்ந்த எவரும் எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை துவங்கி தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் வரை உயர்ந்தார். தனிப்பட்ட முறையிலும் தனது சமூக உணர்வாலும் மனிதர்களிடையே சமத்துவம் பாராட்டும் பழங்காலும் ஏராளமான இதயங்களை வென்றெடுத்து சாதனை புரிந்துள்ளார். அவரது மனிதாபிமான செயல்கள் இன்றும் அவரை லட்சக்கணக்கான இதயங்களின் நிலை நிறுத்தியுள்ளன. அவரது செயல்பாட்டாலும் நற்குணத்தாலும் ஈர்க்கப்பட்ட ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் ஆன அன்பர்கள் எந்த நாளும் இதே நிலையில் அவரது ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் தொடர்வதே அவரது பெருமைக்கு சாட்சி சொல்லும். களப்பணியிலும் கலைவானிலும் நிலவாக ஜொலித்த அவர் தம் பெருமை என்றும் மங்காது. செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்களை மனதில் சுமர்ந்திருந்த அவர் அகாலத்தில் நம்மை எல்லாம் நீங்கியது துயரமே எனினும் அவர் செய்து முடித்த செயல்கள் அவரை நம்மிடையே இன்னும் உயிர்கோடு வைத்திருப்பது ஆறுதல் தருகிறது. அதே போல இந்த நாளில் என்னால் இங்கு நேரில் வர முடியாத சூழ்நிலையால் வருத்தம் இருப்பினும் மானசீகமாக இங்கே இருக்கிறேன் என்பதில் ஆறுதல் கொள்கிறேன். இது மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் ஐயா அனுப்பிச்ச செய்தி. அவங்க குடும்பத்தாருக்கும் அவர்களது தொண்டர்களுக்கும் அவர்களது ரசிகர்களுக்கும் கட்சி உறுப்பினர் அனைவருக்கும் தலைவர் அனுப்பிய செய்தியை